வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம வார ராசி பலன் பார்க்க போகிறோம். குறிப்பாக ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான ராசி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இந்த வாரம் பொறுத்தவரையில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் நிதானமாக எந்த ஒரு வேலை யோசிக்கிறாங்கனாலும் அதை ஸ்டடியாக யோசனை பண்ணி கொஞ்சம் அதோட ஃபினான்ஸ் விஷயங்கள் எல்லாம் நல்லா கவனமாக செலுத்துறது மிக முக்கியமாக இருக்க போகிற வாரமாக இந்த நாள் இருக்கும். இந்த வாரம் இருக்க போகுது. நீண்ட நாள் பலம் தரும் காலமாக இந்த வாரம் அமைய போகுது. எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே இந்த வேலை அவங்களுக்கு அடுத்தடுத்து தொடர்ச்சியாக செய்யறதுக்கு ஏற்பாடாகிற ஒரு காலமாக இந்த வாரம் அமைய போகுது. பொதுவாக மனசில் இவங்களுக்கு ஒரு சின்ன பதட்டம் இருக்கும். அது இந்த வாரம் கொஞ்சம் குறையும். சில வேலைகள் இவங்களுக்கு தாமதமானாலும் நல்ல நன்மை தர அளவில் தான் அது முடியும். லேட்டாக நடந்தாலும் நல்லா ஒரு நன்மையை செய்கிற அளவில் தான் இந்த வாரம் இவங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. வாரத்தில் ஆரம்பம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. வாரத்தோட நடுப்பகுதியில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். பழைய ரிலேஷன்ஷிப் எல்லாம் மீண்டும் இவங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக உங்களுக்கு வளர்ச்சி நோக்கி போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய அமையறதுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய பொறுப்புலாம் அதிகரிக்கும். அதனால் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் காரணமாக இவங்கக்கிட்ட இது எப்படி செய்யலாம் அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆலோசனைலாம் கேட்பாங்க. இந்த வாரம் பொறுத்தவரையில் இவங்களுக்கு ப்ரமோஷன் தொடர்பான பேச்சு வரத்துக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா மெதுவாக இருக்கும் லாபம், ஆனால் நிலையான வருமானமாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. புதுசாக ஏதாவது அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது அது மாதிரி ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட்டு ஒரு புதிய பிஸ்னஸ் கான்ட்ராக்ட்லாம் பண்ணும்போது நல்லா படித்து பார்த்துட்டு இது நம்ம கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு வாட்டி நல்ல தீர்மானம் பண்ணிட்ட பிறகு கையெழுத்து போடுறதுலாம் ஒரு நல்ல ஒரு செயலாக இருக்கும். பண உறவு பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் இவங்களுக்கு செலவு அதிகமாக இருக்கிறமான வாய்ப்பு தான் ரிஷபராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் ஏற்படுது. அதாவது வீட்டு செலவு, ஏதாவது ஒரு ரிப்பேர் எக்ஸ்பென்ஸு, அந்த மாதிரியான விஷயங்களில் இவங்களுக்கு பண செலவு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி தான் வந்தாலும் கூட நீங்கள் சேவிங்ஸில் வச்சுருக்கிற பணத்தை மட்டும் அதை எடுத்து காலி பண்ணிடாதீங்க. வர பணத்தை வச்சு நீங்கள் செலவு பண்ணுறது கொஞ்சம் அவசியமாக இருக்கும். கடன் கேட்கிட்டு யாராவது வருவாங்க, கடன் மட்டும் கொடுத்துடாதீங்க. பணம் கொடுத்தீங்கன்னா திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே சமயத்தில் குடும்பத்தில் அமைதியாக இருக்கும் இந்த வாரம். எந்த ஒரு சலசலப்பு இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. லைஃப் பார்ட்னரோட பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும். அது நீங்களே 2 பேரும் பேசிக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட பெரியவங்களோட ஆலோசனை உங்களுக்கு ஒரு நல்ல பலன் தரும். இந்த யார்கிட்டனா எதனா ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி உங்களோட மூத்தவங்க கிட்ட சஜஷன் கேட்டுக்கோங்க. அது ஒரு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட ரிலேஷன் வீட்டிலலாம் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும் இந்த வாரம் பொறுத்தவரையில். உங்கள் நிதானமான சிந்தனைனால சில நேரங்களில் எதிர்காலம் கொடுத்து கவலையாக இருப்பீங்க. பட் அது பேசி உங்களோட லைஃப் பார்ட்னர் கூட பேசி அது எப்படி பண்ணலாம் என்ன இதுன்னு ஒரு பரஸ்பரம் நீங்கள் பேசிக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல தீர்மானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரார்த்தனை ஏதாவது நல்லபடியாக செய்யுங்க. யோகா அது உங்கள் மனசு அமைதி தர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. தொண்டையிலையோ இல்லை கழுத்துலையோ சளி தொடர்பான சின்ன சின்ன பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். கூலாக ட்ரிங்க்ஸு இல்லைன்னா கூல்ட்ரிங்க்ஸு அந்த மாதிரி சில்லுன்னு இருக்கிற உணவு சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்க்க பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தொண்டை வலி, கழுத்து வலி, சளி பிரச்சனை இதெல்லாம் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். தூக்கத்தை சரியாக பண்ணணும். நீங்கள் ரெஸ்ட் கிடைக்கிற டைமில் தூங்கிறது முயற்சி பண்ணுங்கள். தூக்க டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த வாரத்தில் ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கொஞ்சம் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கும். எதை வேலை செய்கிறதா இருந்தாலும் இந்த 2 நாள் செலக்ட் பண்ணிக்கினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. அதில் சின்ன சின்ன தடங்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு அருமையான வாய்ப்புகள் இருக்குது. பசுக்களுக்கோ இல்லை பறவைகளுக்கோ நீங்கள் ஏதாவது உணவு கொடுத்தீங்கன்னா இந்த வாரம் வளர்ச்சிக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அவசரமாக எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க.
நல்லா யோசனை பண்ணி ஒரு நிதானமான ஒரு இது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவெடுக்கிறீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி நீங்கள் இதை கேட்டதற்கு. இது நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எனக்கு அது கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க. மீண்டும் நான் அடுத்த வாரம் ராசி பலன் வெள்ளிக்கிழமை சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.